சீரியல் ரசிகர்களை அன்போடு வரவேற்கிறோம். சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பெண்ணை ஆனந்தி இனிமே தப்பிக்கவே முடியாது. என்னதான் நாடகம் போட்டாலும் இனிமே தப்பிக்க முடியாது. அவங்க இனிமே வசமாக மாட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கதைத்தளம் வந்திருக்கு. அதாவது ஆனந்தி இத்தனை காலமாக கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தனக்குத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அன்புகிட்ட இருந்து விலகி போகிறத பார்த்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. என்னடா ஒரு அற்புதமான காதலில் இப்போது கர்ப்பங்கிற ஒரு விஷயம் முட்டுக்கட்டை நிற்கிதுன்னு சொல்லி எல்லாரும் தோண்டு போய் கிடந்தாங்க. இப்போது அந்த கர்ப்பங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தாமல் ஆனந்தி தவிக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆனந்திக்காக பரிதாபப்பட்டாங்க. இதுக்கு மேலேயும் கர்ப்ப விஷயத்தை மூடி மறைக்காம சீக்கிரம் அதுக்கு உண்டான சொல்யூஷனை பாருங்கள் டைரக்டர்னு சொல்லி டைரக்டருக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போது டைரக்டர் கர்ப்ப விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது துளசியோட என்ட்ரிக்கு பிறகு சிங்கப்பெண்ணி ஆனந்தி வாழ்க்கை விறுவிறுப்பு அதிகமாகிட்டு இருந்துச்சு. துளசி எனக்கு யார் மொட்டை கட்டுதசி போட்டு வர வச்சா, இத்தனை காலமாக இல்லாத ஒரு செயலை யார் செஞ்சா, அதுவும் இல்லாமல் ஆனந்தியும் அன்பும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு நான் இனிமேல் அன்போட வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி போயிட்டேன். ஆனால் எனக்கு மொட்டை கட்டுதசி போட்டு என்னை யார் வர வச்சான்னு சொல்லி துளசி ஆக்ரோஷமாக செயல்பட்டாங்க. அதன் அடிப்படையில் ஆனந்திக்கிட்ட போயிட்டு கிராஸ் கொஸ்டின் கேட்டாங்க. நீ தான் என்னை இங்கே வர வச்சியா? ஏன்னா அன்பு மாமானா உயிருக்கு உயிராக இருக்கிற நீனு திடீர்னு அன்புவை விட்டு விலகி போகிறனா அதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடு. நீ இந்த அளவுக்கு அன்புவை வெறுத்து பேசுகிறன்னா அப்போது நீ தான் எனக்கு லெட்டர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி துளசி சொல்கிறத கேட்டு ஆனந்தி ஆடி போயிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் எதுக்கு லெட்டர் போடணும், எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லும் பொழுது, அப்படியா, அப்போ யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை மகேஷ் போட்டிருப்பாரோன்னு சொல்லி மகேஷ் மேலே சந்தேகப்பட்டாங்க. ஆனால் மகேஷ் இந்த இடத்துல மாசா சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள் துளசி, ஆனந்தியை நான் சின்சியராக காதலிச்சது உண்மைதான், அதுக்காக இன்னொருத்தன் காதலியை தட்டி பறிக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணம் எனக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் எதுக்காக ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அன்போட அம்மா கிட்ட பேசணும், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது இந்த லெட்டர் நான் போட கிடையாதுன்னு சொல்லி நம்ம மகேஷ் திட்டவட்டமாக சொல்லும் பொழுது துளசிக்கு ஒரே யோசனையாக போச்சு. அப்போது யார் இந்த வேலையை பார்த்தா எனக்கு லெட்டர் போட்டு என்னை வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இதில் லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய பேருக்கு லாபம் கிடைக்கும். என் செக்ரட்டரி இருக்காங்களே அரவிந்தன், அவன் அன்புவும் ஆனந்தியும் காதலிக்கிறது பிடிக்கல. இன்னொரு விஷயம், என்னுடைய சிஇஓ மித்ரா இருக்கால, அவளுக்குமே இந்த விஷயம் பிடிக்கல. ஆக மொத்தத்தில் அன்பு ஆனந்தி காதலுக்கு நிறைய பேர் இடைஞ்சலாக இருக்காங்க. இதில் யார் லெட்டர் போட்டாங்கன்னு சொல்லி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்லும் பொழுது, சரி ஓகே, யார் லெட்டர் போட்டால் எதுக்காக போட்டான்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக அன்புவை விட்டு ஆனந்தி விலகி போகணும் அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி துளசி சொல்லவும் இந்த இடத்துல மகேஷ் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் கம்பெனியில் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கெல்லாம் ஒரு மெடிக்கல் செக்கப் வைங்க, அதில் ஆனந்தியோட உடலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டாக்டர் இந்த விஷயத்தை சொன்னதிலிருந்து தானே நம்ம ஆனந்தி விலகி போகிறாங்க. அப்போ ஆனந்தி உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் தன்னுடைய காதலை தியாகம் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் ஆனந்தி உடம்புக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம துளசி சொல்கிறத கேட்டு மகேஷும், நீ சொல்கிறது கரெக்டு தான் துளசி, நாளைக்கே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி இப்போது மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணது நம்ம ஆனந்திக்கு தெரியாது. அதனால் அவங்க சர்வசாதாரணமாக கம்பெனிக்கு வராங்க. வந்த இடத்துல என்ன எல்லாம் கூட்டம் அடிக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய சஸ்பென்ஸ் வச்சாங்க. அதாவது மகேஷ் சார் ஒரு முக்கியமான வேலையை வர சொல்லியிருக்காருன்னு சொல்லும்பொழுது என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அலட்சியமாக இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு அங்கே ஒரு மருத்துவ குழுவே இறங்குது. நர்ஸு டாக்டர் இறங்குறத பார்த்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் உண்மை புரியுது. இதுபோல் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே மகேஷ் சார் நல்லெண்ண அடிப்படையில் இங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மருத்துவ குழு வர சொல்லியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ஆனந்தி ஆடி போயிட்டாங்க. இந்த மெடிக்கல் கேம்பில் நம்ம கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக பிளட் சாம்பிள் எடுப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு என்னன்னு சொல்லி தெரிய வந்துடும். ஐயோ இங்கேருந்து கிளம்பிடுமேன்னு சொல்லி திருட்டு போன மாதிரி ஆனந்தி ஓட போனாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம அன்பு மறிச்சு நின்னார். எங்கே ஆனந்தி, எங்கே எஸ்கேப் ஆக பார்க்குற அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை அன்பு, எனக்கு கொஞ்சம் மயக்கமாக வருது, படபடப்பாக இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஓஹோ அப்படியா, நல்லதாக போச்சு, இங்கே பாருங்கள் டாக்டர் வந்திருக்காங்க, நர்ஸ் வந்திருக்காங்க, நீ வேற மயக்கமாக வருதுங்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்போ செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்
பொழுது ஆனந்தி வசமாக மாட்டிக்கிட்டுமேன்னு சொல்லி முழிக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பாரு ஆனந்தி, இது ஏன் ஏற்பாடு கிடையாது, மகேஷ் சார் ஏற்பாடு, இனிமேல் நீ தப்பிக்க முடியாது, உன் உடம்புக்கு என்னன்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லி ஆனந்தியை வலுக்கட்டாயமாக கொண்டு போயிட்டு பிளட் சாம்பிள் எடுக்க வச்சுட்டாங்க. இப்போது இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆனந்திக்கு உடம்புல என்ன பிரச்சனை தெரிய வந்துடுன்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தி வந்து தவிக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டு நல்லபடியாக வந்துருச்சுன்னா அங்கே என்ன பிரச்சனை, என் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே. அதுக்கப்புறம் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும், குறிப்பாக அன்புக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அன்பு என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி தன் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை மூடி மறைச்சோம், இனிமேல் மூடி மறைக்க முடியாது போல இருக்குன்னு சொல்லி இப்போது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆனந்தியோட பிளட் சாம்பிளை டாக்டர் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்க லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அங்கே உங்கள் கம்பெனி எம்ப்ளாய்க்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே தரப்பாராங்க. அதில் ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது, குறிப்பாக மகேஷ் அன்புவுக்கு தெரிய வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இதில் எதுவும் குளறுபடி வரக்கூடாது. ஏன்னா ஆனந்தி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது போல் என் பிளட் சாம்பிளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு எதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணி அதை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஆனந்திக்கு அங்கே ஒரு டாக்டர் கூட உதவி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு ஆனந்தி தானே கதறுவாங்க, இது போல் என் பிரச்சனை இது போல் பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண விடாதீங்க, அப்படி விட்டிங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுன்னு சொல்லி நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆனந்தி அந்த ரிப்போர்ட்டை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறமும் இந்த கர்ப்ப விஷயத்தை தள்ளி கொண்டு போனால் பார்க்குற நமக்கே போர் அடிக்கும். அதனால் இந்த கர்ப்ப விஷயத்துக்கு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்னும் ஒரு சில எபிசோட்ல ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லை கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிற உண்மையை டைரக்டர் சீக்கிரம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் காத்து கிடக்குறாங்க. ஒருவேளை ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கதைத்தளம் வந்து ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவங்க கூட தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடு நடக்க போகுது. அதாவது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரளயமே வரும். இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம், ஒன்று யாருக்கு எடுத்தாங்கிற மாதிரி அன்பு ஆனந்திக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாரு. ஆனால் அன்புவோட குடும்பம் இதுக்கு ஒத்துழைக்காது. அவள் எடுக்கிட்டு போனால் உனக்கு என்னடா, நீ எதுக்காக அவள்கிட்ட போய் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்புவை ஃப்ரீயாக செயல்பட விட மாட்டாங்க. இருந்தாலும் மகேஷ் அன்பு ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடும் பொழுது கண்டிப்பாக மகேஷுக்கும் அன்புக்கும் பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கும். ஏன்னா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தாங்கிற மாதிரி கதைத்தளம் போகும். இல்லை ஆனந்தி கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்தால் அப்போ எதுக்காக டாக்டர் வந்து ஆனந்தி கர்ப்பம்னு சொல்லணும், அதுவும் ஒரு டாக்டரில் ரெண்டு டாக்டரில் 3 டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆனந்தி கர்ப்பம்னு சொல்லி எதுக்காக சொல்லணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தீவிர ஆராய்ச்சி மேற்கொள்ள போகிறாங்க. அதில் என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறார் டைரக்டர். ஏன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு படுபாதக செயலை யார் செஞ்சான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மகேஷ் அன்பு 2 பேரும் முயற்சி செய்யும்போது அங்கேயும் பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கும். ஆரம்பத்தில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் சொல்லி நம்ம எல்லாம் 100% அடித்து பேசணும். இப்போ ஒரு சில இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற குழப்பமான சூழ்நிலை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அன்பு வந்து ஆனந்தியை பார்க்கும்போதெல்லாம் இங்கே பார் ஆனந்தி, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி போகிற, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆகணுங்கிறது கடவுள் போட்ட விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறத பார்த்தா அப்போ ஆனந்தி கர்ப்பமாக இல்லையா, ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கொஸ்டின் எழுப்ப தோணுது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஒரு கிராமத்து பெண்ணு, சிட்டிக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஆனந்தி அந்த கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட முதலாளி மனசையும் கவர்றாங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற சாதாரண எம்ப்ளாயி மனசும் கவர்றாங்க. ஆனால் இந்த சாதாரண எம்ப்ளாயி கூட ஆனந்தி காதலிப்பாங்க. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் அந்த முதலாளி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் கதைத்தளத்தை அமைச்சிருந்தாங்க. அதன் பிரகாரம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு அன்புவை இந்த இடத்துல ஆணித்தரமாக பேசுகிறத வச்சா ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் இப்போ பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சில எபிசோடில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஆனந்தி யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அன்புவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை மகேஷை மேரேஜ் பண்ணிக்குவாங்களா, இன்னும் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம ஒரு தெளிவான முடிவோடு பேச முடியும். இப்போதைக்கு சிங்கப்பெண்ணி ஆனந்தி வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கோ இல்லது நாளைக்கோ ஆனந்திக்கு என்ன பிரச்சனை, அவங்க உடம்புல என்ன பிரச்சனை, ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவை டைரக்டர் வெளியே விடுவார்னு சொல்லி எல்லாரும் காத்து கிடக்குறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா, இல்லை ஆனந்தி கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் யார், ஆனந்தி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எதுக்காக அந்த டாக்டர்லாம் போய் சொல்லணும், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சிங்கப்பெண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்கும்
நடக்கும், என்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீரியல் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிடித்தமான தமிழ் சீரியல்களில் வருகின்ற உடனடி அப்டேட்டட் நியூஸ்கள் உடனுக்குடன் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.